இந்த வைஷு காஃபி எடுத்துக்க. சக்கரை நிறைய போட்டிருக்கேன், குடி. மா எனக்கு வேண்டாம்க்கா. ஏன்? நான் குடுக்கறேன், வேண்டான்னு சொல்லாது, குடி. மா நீயும் காஃபி எடுத்துக்க. என்ன பாக்குறீங்க? நம்ம குடும்பத்தை பிடிச்ச 7:30 இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. சந்தோஷமா குடிங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. டேய் இந்தடா, நீயும் காஃபிய குடி. டேய் ஏன்டா இப்ப இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க? உன் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். ஏதோ அதுவா வந்தது தானா போயிருச்சுன்னு நினைச்சுக்க. என்னடா பாக்குற? நான் உண்மையை தானே சொல்றேன். எந்த ஜென்மத்துல யார் செஞ்ச பாவமோ உன் தலையில வந்து விழுந்துருச்சு. இப்ப தானா விலைக்கு போயிருச்சு. வைஷு, நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசு. அதுக்கப்புறம் நானும் அம்மா வந்து பேசுறோம். நீ தப்பா எடுத்துக்காதடா. உனக்கு வைஷுதான்னு கடவுள் எழுதிட்டான். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உனக்கு கல்யாணத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டணும்னு ஒரு சடங்கு இருந்தது. இப்ப வாழை மரத்துக்கு பதிலா அவளை கட்டி வெட்டியும் விட்டாச்சு. எங்கப்பா, நாம ஏதோ வெட்டி விடல, அந்த சனியை தானே தானே போச்சு. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காம போறியா? என்னடா வெறுப்பேத்துறாங்க? இல்ல யார் வெறுப்பேத்துறாங்கன்னு கேக்குறேன். அவளாச்சு நடந்தது நல்லது நினைச்சு பேசிட்டு இருக்கா, நான் உள்ளுக்குள்ளே பொங்கிட்டு இருக்கிறேன். நான் என்னமா சொல்லணுங்கிறீங்க? நீ இதுக்கப்புறம் என்னடா சொல்லணும்? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ பண்ண வரைக்கும் போதும். எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். மா நீ உடனே வைஷுவோட அப்பா அம்மாக்கு போன் பண்ணு. வைஷுவை நாங்க மருமகளா ஏத்துக்க தயாரா இருக்கோம்னு சொல்லு. தயவு செஞ்சு நீ அமைதியா இருக்கியா? பட்டாசிங்க எல்லாம் பத்தாதாடா? ஏண்டா அந்த பவானி மனசுல என்னதாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கா? நடந்தது ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு. கேட்டமா நாங்க இல்ல கேட்டமா நாங்கன்னு கேக்குறேன். அவ பந்தாவை காமிக்கிறதுக்கு நானும் ஒருத்திய பெத்து அதுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு ஊரை கொட்டி ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணா. கடைசியில என்ன நடந்துச்சு? நம்ம மானம் தானே போச்சு. என் மனசுல இருக்கிற ஆத்திரத்தை சொல்ல கூட முடியாம நான் அப்படியே தவிச்சு போய் நிக்கிறேன். அத்தை விடுங்க, அவரே மன வருத்தத்துல இருக்காரு. இப்ப போய் அவர்கிட்ட. அவனுக்கு என்னமா மன வருத்தம்? இப்ப அந்த மாதிரி ஒருத்திய கட்டி தியாகின்னு பட்டம் வாங்கலாம் நினைச்சோம், அது போயிடுச்சே. என்ன என்னம்மா எப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் சொல்லலப்பா, ஊரே சொல்லுது. ஏண்டா நாங்க என்னடா சொன்னோம்? கல்யாண பேச்சு எடுத்ததுமே நாசுக்கும் ஒதுங்கணுமா இல்லையா? எதுக்கு ஒதுங்கணும்? ஜாதி வசதி தகுதி தராதரம் பார்த்து தானடா நாங்க வேண்டான்னு சொன்னோம். இப்ப வரைக்கும் இந்த குடும்பம் உனக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அம்மா மகன் அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் உனக்காக தானே இருந்துகிட்டு இருக்கோம். இடையில எங்கிருந்தோ வந்து தெருவுல இழுத்து விட்டால. இப்ப அந்த பவானிக்கு சந்தோஷமா? கேட்டேனடா, என் மகனை கட்டிக்க உன் மகளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு. அப்படி என்ன தகுதி இல்ல? சொத்து பத்து இல்லையா? இல்லையே. சரியான புத்தி இருக்கான்னு மட்டும் தானே கேட்டோம். அதுக்கு அவ என்ன சொன்னா? எதுவுமே சொல்லலையே. அவ பாட்டுக்கு போனா. ஏதோ சரி ஒதுங்கி போயிட்டான்னு நினைச்சோம். பரவாயில்ல, நாகரிகம் தெரிஞ்சவங்க, நாம நம்ம வேலையை கவனிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசி கோயில் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினா மருந்த குடிச்சிட்டேன்னு நாடகம் போட்டு. அதெல்லாம் வெறும் நாடகம் ஒண்ணு இல்லம்மா. வேணும்னா வைஷு கிட்ட கேளுங்க. உனக்கு வெக்கமா இல்ல? யார எதுக்கு நீ சாட்சியா கூப்பிடுற? நீ கோயில் கட்டி கும்பிடணும்னா பெத்தவ எனக்கு இல்லடா, இந்த பொண்ணுக்கு. அத்தை எல்லாம் உன்ன சொல்லணுமா? மனசுக்கு பிடிச்சவனுக்கு எது செய்யணுமோ அதை செய்வோன்னு இல்லாம தாலி வரைக்கும் நீ விட்டு கொடுத்தல்ல. உன் நினைப்பு ஆசை இதெல்லாம் இவனுக்கு புரியலையே. ஆனா எங்கிருந்தோ வந்தா அந்த புத்தி கட்டவ அவ அம்மா மட்டும்தானே இவன் கண்ணுக்கு தெரிஞ்சா. அம்மா ப்ளீஸ், புத்தி கெட்டதா அது இதுன்னு. ஆமாண்டா, உன்னை பெத்ததுனால நான் தான் புத்தி கெட்டு போனவ. போதுமாப்பா? ஏம்மா இப்படி சித்திரவதை பண்றீங்க? கேட்டியா? அத்தை ப்ளீஸ், அவர் ஏதோ கவலையில பேசுறாரு. என்ன நீ இந்த நிலைமையில கூட அவனை நீ விட்டு கொடுக்க மாட்டியா? சித்திரவதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்க தான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். மா இவன்கிட்ட நமக்கு என்னமா பேச்சு? உன் பிள்ளைக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைச்ச, அது நம்மளால முடியல. இப்ப ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான். நீ எங்க பேசணுமோ அங்க போய் பேசு. வைஷு, நீ உங்க அப்பா அம்மா கிட்ட பேசு. அப்படி இல்லையா நானும் அம்மா வந்து பேசுறோம். இல்லாட்டி வா, நாமளே இவ வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவோம். வாய மூடு.
என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத மாப்பிள்ளை இவரு. நினைச்சு பொண்டாட்டி கட்டுவாரு. அவங்க போதும் மாப்பிள்ள போங்க, என் பொண்ணு ஒத்து வர மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி வைப்பாங்க. இங்க இவருக்கு வாங்க மாப்பிள்ள, எங்க பொண்ணு ரெடி, கட்டி வைக்க தயாரா இருக்கோம்பாங்களா? போன காரி துப்புவாங்க. கோயில் வரைக்கும் போய் தாலி கட்டுற நேரத்துல சொல்லாம கொள்ளாம ஓடி போய் அவங்கள சந்தி சிரிக்க வச்சான். அந்த பவானி இவங்க அம்மா மேல இருந்த கோவத்தை தீர்த்துக்கிட்டா. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவோம்? அத்தை, உன்னை பெத்தவங்க உத்தமமானவங்கம்மா. அதான் மனசறிஞ்சு சாபம் விடாம போனா போதுன்னு அப்படியே விட்டுட்டாங்க. அதான் ஒரு குறையும் இல்லாம இவன் அப்படியே திரும்பி வந்திருக்கான். நாம படிச்சு சொன்னப்ப காதுல ஏறாம காதை பொத்திக்கிட்டு நின்னவன் தானே இவன். அங்க அவ மகளை கைய பிடிச்சுக்கிட்டு வாடின்னு சொல்லி இழுத்துட்டு போகும்போது இவனால என்ன பண்ண முடிஞ்சது? குனிஞ்ச தலை நிமிரலையே, பாத்துக்கிட்டு தானே இருந்த. இவன் நல்ல மனசு உனக்கு என்னைக்கு தாண்டா புரிய போகுது? கோயில்ல அவ்வளவு கோவமா பேசினா, என் வாழ்க்கைய போச்சுன்னு சொல்லிட்டு அழுதா. ஆனா அடுத்த நிமிஷமே பழகுன பாவத்துக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக சமாதானம் பண்ண வந்தா. இவன் முகத்தை பாடுறா பாடுறான்னு சொல்றேன்ல. இதுதான் நீ தப்பிக்கிறதுக்கு சான்ஸ். இனி அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்னம்மா வரக்கூடாதுன்னு இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்க? இவன் கூட்டிட்டு வரணும்னு நினைப்பானா? என்னடா திரும்பவும் அவளை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறியா? தொலைச்சிருவன் பாத்துக்க. போன சனியம் போனதுதான். மா, இவனே கூட்டிட்டு வரேன்னு சொன்னாலும் அவங்க எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அனுப்புவாங்க? இனி இந்த ஜென்மத்துக்கு நம்ம பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. வேணும்னா சொல்லு, நான் போய் பேசுறேன். எதுக்கு மறுபடியும் மருந்து குடிச்சிட்டு என்ன டிராமா போட்டு அந்த மகாராணியை இங்க கொண்டு விட்டுட்டு போறதுக்கா? சரியா சொன்னமா. இனிமே என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. வைஷு, உங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசலாமா? என்னத்த இது? என் மகன் பண்ணது தப்புதான்னு சொல்லி அவங்க கால்ல கூட நான் விழறேம்மா. நான் இல்ல, என் குடும்பமே விழறோம்மா. உன்னை இவனுக்கு பேசினபடி முடிச்சு வைக்க சொல்லுமா. ப்ளீஸ் அத்தை, யுகி நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்கிற மனநிலைமையிலே இல்ல அவரு. என்ன வைஷுனி, இப்பவும் அவன் மனநிலையை புரிஞ்சுக்கன்னு பேசிட்டு இருக்க? இவனை புரிஞ்சுகிட்டு நாம விட்டு கொடுத்ததும் போதும், அதனால பட்ட அவமானமும் போதும். இனிமே இவன் தான் நம்மள புரிஞ்சுகிட்டு நமக்காக விட்டு கொடுத்து நடந்துக்கணும். நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசு. பாத்தியம்மா, அவன ஒரு வார்த்தை கூட பேசாம போறான். அவனுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். அவனும் படிச்சவன் தானே. நல்ல வேலைமா, வந்த வேகத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. வைஷு, நீ அம்மா கிட்ட கொஞ்சம் பேசுறியாம்மா? அத்தை, என்னால வாய் விட்டு பேச முடியாதுமா. அம்மா, வைஷு மட்டும் எப்படிமா உங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசுவா? நீ சொன்ன மாதிரி அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? மாயா கூட இப்ப யுகி இல்ல, பிரிஞ்சிட்டாரு. அதனால நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவ சொன்னா உங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? வைஷு, நீ வேணா ஒண்ணு பண்ணு. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆற அமர யோசிக்கலாம். ஆமாம்மா, இவ சொல்றதும் சரிதான். நாங்க வந்து பேசுறோம்னு சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா பேசிக்கலாம். பொண்ணு ஓகே சொல்லிட்டா. அக்கா, இங்க பாரு, நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட முதல்ல பேசு. போ போ.
மா, இந்த பாலையாவது குடிங்கம்மா. விஷம் குடிச்சு சாக கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே. மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா, செத்து மேல போனா மேல இருக்கிறவங்களுக்கு தொந்தரவுன்னுதான் என்ன அந்த ஆண்டவை இங்க வச்சு கொடுமைப்படுத்துறான். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பொய் இல்ல, நான் செஞ்ச பாவம் அப்படி. அதுக்கு தான் அந்த ஆண்டவன் என்ன வன்மம் வச்சு சோதிக்கிறான். நம்பனவன் துரோகிய மாதிரி என்ன விட்டுட்டு போயிட்டான். போனா எனக்கு என்னன்னு நான் இருந்திருக்கணும் இல்லையே. அவன் கொடுத்த பாரத்தை நாமையே சுமக்கணும், இறக்கி வைக்கணும்னு நான் முட்டாள்தனமா விஷம் குடிச்சேன். என்ன ஆச்சு? காலம் போற அந்த பாரத்தை நீதான் சுமக்கணும்னு அந்த ஆண்டவன் அம்மாவை தண்டிச்சிட்டு இருக்கான். அந்த விஷத்தை நீதானே குடிச்ச. நீயே சாவுன்னு கூட்டிட்டு போயிருந்தா நிம்மதியா போய் சேர்ந்திருப்பல. எங்க இதோ மறுபடியும் விஷத்தை குடிச்ச. எதுக்கு? அடுத்தவ பேச யோசிக்கிற விஷயத்த தாலி கட்டினவங்கிற ஒரே ஒரு உரிமையில சத்தம் போட்டு அசிங்கமா தப்பா தப்பா பேசினானே, அவனுக்காக. என்னாச்சு? தங்கமான ஒரு பிள்ளையோட வாழ்க்கையே போச்சு. என் கூட பழகின பாவத்துக்காக அந்த ஆண்டவன் எத்தனை பேரு தான் சோதிப்பான். இது பார், நான் ஒண்ணு சொன்ன கேப்பியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? ஆமா, நீ இங்க வந்து என் குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்ட. நானும் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற. அதனால உனக்குதான் கஷ்டம், உனக்கு சோதனை வரும். என்னை விட்டுட்டு நீ போயிடு, போயிடு. நாங்க பண்ண பாவம் உன்னை எதுக்கு பிடிச்ச ஆட்டணும்? ஆமா, எனக்கு நல்லது நினைச்சா அவங்களுக்கு தான் கெடுதல். அந்த ஆண்டவன் அவங்களையும் சோதிப்பான். அம்மா, உங்களுக்கு என்ன மூளைகள குழம்பு போச்சா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? அதான் வீட்டுல ஒருத்தி இருக்காள, இனி எனக்கு தானே பாக்கி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ஏதோ ஆத்திரத்துல கேட்டுட்டேன். நான் பேச நினைச்சதே வேற. பார்த்தல, பாக்குறவங்க இப்படி ஒரு குழந்தையான்னு அம்மாவை சொல்லுவாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னே தெரியாம பாரு எப்படி கவலை இல்லாம தூங்குறா. நானும் அப்படி இருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. என் நிலைமைக்கு வேற எப்படி பேச சொல்ற? பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணிட்டேன மலர். பாவம் அந்த புள்ள. எனக்கும் என் பொண்ணுக்கும் இறக்கப்பட்டதுக்காக இப்ப அவன் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறான். ஐயோ கடவுளே, உங்க அம்மா விட்ட சாபெல்லாம் பழிச்சா நான் நிம்மதியா ஒரு நொடி வாழ முடியுமா? என் மக வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு சொல்லி என்ன சமைச்சாங்களே. ஐயோ, இப்ப அது அத்தனை பழிக்குமே. நான் என்ன பண்ணுவேன் மலர்? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். அம்மா மாதிரி ஒரு குழந்தை இருந்தா அவளுக்கு அம்மாவா மட்டும் நான் இருந்திருக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சு மாமியார் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ண பாரு, அதுதான் பெரிய தப்பு. அம்மா, இப்படி நீங்க பேசுறதாம்மா தப்பு. ஆமாமா, நீங்க பண்ணதுலயே பெரிய தப்பு மண்டபத்துல பண்ணதாம்மா. என்ன சொல்ற? ஏமா, யுகி தம்பியே புரிஞ்சுகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணாரு. அவரே ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க இப்படி தாலிய கட்டி. ஐயோ, நான் எங்க கட்டினேன்? அவதானே கட்டினா. மா, பாப்பாவுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அந்த தம்பி தான் ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்கு என்ன அர்த்தம்? பாப்பாவை புரிஞ்சு வச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். நீங்களும் 4 பேரை போல கோச்சிட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்களே. தப்பு உங்க பேர்ல தாம்மா. மத்தவங்க பாப்பாவை தப்பா பேசினா கூட கண்டுக்காம போற நீங்க இன்னைக்கு பாப்பா தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்க வாழ்க்கை இழக்க காரணமாயிட்டீங்களே. அம்மாவுக்காக இறக்கப்பட்டு பேசுற. இத பாரு, கேக்குறேன்னு கோச்சுக்காத. உனக்கு ஒரு புள்ள இருந்து அவனுக்கு நீ பொண்ணு பார்த்து மண்டபம் வரைக்கும் போய் அவ அம்மா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாத்துக்கிட்டு நீ சும்மா இருப்பியா? முடியாது இல்ல.
பாக்குறவங்க அவங்க பார்வைக்கு எட்டின வரைக்கும் தான் பாப்பாங்க. அதுவும் தேவை இருந்தா மட்டும். யுகி என் மக மேல இறக்கப்பட்டதுக்கு அவனுக்கு வந்த வேணை இது. போதும் போதும் போதும். ஐயோ, தாலி கட்டு பண்ணம்மா பாக்கியம். அந்த அம்மா நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாமே. அவங்க திட்டினதோட சரி. ஆனா என்ன ஆச்சு? அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு இப்போ விட கிடைச்சிருச்சு. இப்படி ஒரு பொண்ண கட்டினா அந்த பையன் எந்த சபையில கம்பீரமா நிக்க முடியும்? என் மகளுக்கு நான் தாயா இருந்தப்போ அது தப்புன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த தம்பி பக்கம் யோசிச்சா ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இதுல என்ன வருத்தம்னா, ஒரு தடவை தாலி கட்டினாலே அது முடிச்சு போன கதைதான். கல்யாணம் பண்ணி எந்த சுகத்தையும் காணாம இருந்த அந்த பையனுக்கு ஒருத்தி இனிமே பொண்டாட்டி ஆனா அதை என்னன்னு சொல்லுவாங்க? ரெண்டாம் தாரன் தானே சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா சம்பந்தமே இல்லாம இன்னொரு பொண்ணுக்கும் நான் அந்த பேரை வாங்கி கொடுத்துட்டேனே. அத்தனை பெரிய துரோகத்தை தாங்கிக்கிட்டு அந்த வைஷு இதை ஏத்துக்கிட்டாளே, அவ எப்படி கொதிச்சு போயிருப்பான். ஐயோ, இன்னைக்கு என்ன பெரியமானு வாய் நிறைய கூப்பிட்டாலும் அந்த நிமிஷத்துல ஒரு பொண்ணா அவ எவ்வளவு துடிச்சிருப்பா, எவ்வளவு தவிச்சிருப்பா. உனக்கு சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. கல்யாண மேடையில மாப்பிள்ளை இருக்கும்போது பொண்ணு ஓடிட்டா, அவளதான் தப்பா பேசுவாங்க. எவனையோ இழுத்துட்டு ஓடிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா மாப்பிள்ளை ஓடிட்டா பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த வலிய வைஷு எப்படிதான் தாங்கினாலும், ஐயோ, அந்த கொதிப்பெல்லாம் சேர்ந்துதான் என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்க. முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. யோகே, 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 மா, 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 யுகி எங்க? இன்னும் காணோம், வரலையே. இனிமே யுகி வரமாட்டான். சரி, அப்போ வருவான். இனிமே வரமாட்டான். ஏன் வரமாட்டா? அது அப்படிதான். சரி வா, நம்ம யுகி கிட்ட போலாம். யுகி கிட்ட கூட்டிட்டு போனியே. அம்மா, யுகி பார்க்கணுமா? அம்மா சொன்ன கேளு, மணி ஆயி போச்சு. மணி ஆனா என்ன? உன்னை அன்னைக்கு பார்க்கணும்னு யுகி கூட்டு போலையா? இத பாரு, வேண்டாம், உள்ள போய் படுத்து தூங்கு. மலருக்கா, நீ வா, வா, கூட்டிட்டு போய் யுகி அங்கெல்லாம் கிட்ட. இந்த நேரத்துல போக கூடாது பாப்பா. பரவாயில்ல, வா. ஏய் அம்மா, என்ன யுகி கிட்ட கூட்டிட்டு போ சொல்ல. போக கூடாதுன்னு சொல்றேன்ல. என்ன கூட்டிட்டு போ, வா. வா, யுகி கிட்ட போ. அம்மா, என்ன காரியம் பண்றீங்க? மலருக்கா, அம்மா என்ன அடிக்கிறாங்க? யுகி கிட்ட போனதால சொல்ல. ஒண்ணு இல்ல பாப்பா, போலாம், அழாதீங்க. சரி வா, நான் உன்னை ஐஸ்கிரீம் எல்லாம் கேட்க மாட்டேன். என்ன அடிக்காதா? ஆனா யுகி கிட்ட மட்டும் என்ன கூட்டிட்டு போறியா? அம்மா, ஏய், போய் படுத்து தூங்குன்னு சொல்லியாச்சு. போ உள்ள. போடி. பேக் எடுப்ப. ஆண்டவா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? என் கோத்து கூட புரிஞ்சுக்காத ஒருத்திய என்ன தண்டிக்க வச்சிட்டியே கடவுளே. இல்ல, இனிமே இந்த ஊர்ல இருக்க கூடாது. விடிஞ்சதும் கிளம்பிடணும். அம்மா, என்ன சொல்றீங்க? இந்த ஊர்ல இருந்தா மேல் கொண்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். நான் தான் டிரான்ஸ்பர் கேட்டிருக்கேன்னு, வருதோ வரலையோ, இவளை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயாகணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. அந்த பாலை கொண்டு போய் அவளுக்கு கொடுத்து தூங்க வைப்போம்.
ஆ